இது பழையறையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில். இங்கே லிங்கம் தான் மூலஸ்தானமாக இருக்குது. தாராசுரத்தில் இருக்க போலே இது பண்ணியிருக்காங்க. எல்லாம் நிறைய உடஞ்சி போச்சு. குதிரை இது ரதம் போல் பண்ணியிருக்காங்க, தேர் போல் பண்ணியிருக்காங்க. தேர் இழுக்கிறாப்புல தேர்கால் இருக்குது. அந்த அமைப்பில் பண்ணியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரமும் இப்படி தான் இருக்கும். சிற்ப வேலைப்பாடுகள் மதில் இருக்கு, சுவர். ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. மேலே ஒரு ட்ரோன் பறக்க விட்டுருக்காங்க. ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று ஒரு குழுமத்தை முகநூலில் சில வருடங்களுக்கு முன்பு பதிவிட்டுள்ளேன். ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. எதற்காக இந்த குழுமத்தை உருவாக்கினேன் என்றால், அதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் கட்டுமானங்கள் தான். கோவிலை எப்படி கட்டினார்கள், அதுதான் ஆர்கிடெக்சர். கட்டுமானங்கள் தான். எப்படி அவர்கள் கட்டினார்கள், எங்கிருந்து கல்லை கொண்டு வந்தார்கள், அப்படி ஒரு தேடலில்தான் இந்த கற்கள் எல்லாம் மலையிலே இருக்கக்கூடிய பாறையை உடைத்து அதை நீட்டாகவும் சிறியதாகவும் செய்து ஒன்றன் மேல் ஒன்றாக அவர்கள் அடுக்கி கட்டினார்கள். அதுதான் அந்த கட்டுமானம், ஆர்கிடெக்சர். அதுதான். அப்படி பார்க்கையிலே தமிழ்நாட்டிலே சுமார் 45,000 கோயில்கள் இருக்கின்றன. இந்த கோயில்கள் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்தின், அதாவது நகரத்தின் அங்கே ஆண்ட அரசர்கள்தான் அவர்கள் கட்டினார்கள். எதற்காக என்றால், வேலை வாய்ப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில். நீ பாறையை உடைக்க வேண்டும், நீ கல்லாக மாற்ற வேண்டும்,
அந்த கல்லில் நீ செதுக்க வேண்டும். சிற்ப வல்லுநர்கள் இருந்தார்கள், சிற்பங்கள் தான். அதை நிலைநிறுத்த வேண்டும். பிறகு முழுமையாக அந்த கோயிலை கட்ட வேண்டும். பிரகாரங்கள் சுற்றி வருவதற்கு பெரிய பெரிய பிரகாரங்கள் 1, 2, 3 என்ற அளவிற்கு கூட அவர்கள் பாதைகள் அமைத்தார்கள். தண்ணீருக்காக குளத்தையும் வெட்டினார்கள், கிணற்றையும் தோண்டினார்கள். ஏனென்றால் தண்ணீர் வேண்டும் கட்டுமானத்திற்கு. ஆதலினால் எல்லா கோயில்களிலுமே நீங்கள் குளத்தை பார்க்க முடியும். அங்கே குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் தான் தண்ணீர். இப்படித்தான் தமிழ்நாட்டிலே ஆண்ட அரசர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள், பிற்காலத்தில்தான் பல்லவர்கள், இவர்களெல்லாம் கோயிலை கட்டினார்கள். அந்த மூலவர் என்ற இடத்தில் ஏதோ ஒரு சாமி சிலையை வைத்தார்கள். எல்லாமே கற்சிலைகள் தான். பிற்காலத்தில்தான் அது கோயிலாக மாற்றப்பட்டது. முதலில் கோயிலை கட்டியவர்கள் இந்த சமணர்களும் பௌத்தர்களும் தான். பிற்காலத்தில்தான் அது இந்து கோயிலாக மாற்றினார்கள். இன்றளவும் பல கோயில்களை நாம் சென்றால் அங்கே புத்தர் சிலைகளை வைத்திருப்பார்கள். உடைந்த தலையை வைத்தோ அல்லது உடையாத வைத்தோ முழு சிலையையோ வைத்து அவர்கள் செய்துள்ளார்கள். இதெல்லாம் நமக்கு கோயிலுக்கு சென்றால் சான்று. நான் பல கோயிலுக்கு சென்று வந்துள்ளேன். நான் எந்த கோயிலுக்கெல்லாம் சென்று வந்தேனோ அத்தனை கோயில்களையும் வீடியோவாக எடுத்து இந்த என்னுடைய யூடியூப் சேனல் ஆர்கிடெக்சர் ஆஃப் டெம்பிள்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற முகநூல் பக்கத்தில் நான் வைத்துள்ளேன். நான் சுமார் ஒரு 100க்கு மேற்பட்ட கோயில்கள் எங்கெங்கெல்லாம் என்று பார்த்தால் சென்னையிலே, மயிலாடுதுறையில், கும்பகோணத்தில், சீர்காழியில், சிதம்பரத்தில், தஞ்சாவூரில், திருச்சியில், மதுரையில், திருநெல்வேலியில், திருப்பரங்குன்றத்தில், திருச்செந்தூரில். ஏனென்றால் இங்கெல்லாம் மிகப்பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிறது. அதனால்தான் அங்கே எல்லாம் சென்று வீடியோவாக எடுத்து பதிவிட்டுள்ளேன். அது பலர் பார்க்கிறார்கள், வியக்கிறார்கள், கருத்துகள் சொல்கிறார்கள். அப்படித்தான் நமது தமிழ்நாட்டிலே மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் மிக பெரிய பெரிய உயரமான கோவில்களை கட்டினார்கள். மண்டபம், பல மண்டபங்களை வைத்துள்ளார்கள். முன் மண்டபம், முகமண்டபம் என்று பல மண்டபங்களை அமைத்தார்கள். அந்த மண்டபத்திலே முக்கியமாக தூண்கள் தான் இருக்கும். 108 தூண்கள், 1008 தூண்கள், இப்படித்தான் அந்த தூண்கள் எல்லாம் வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு தூணிலுமே சிற்பங்கள் இருக்கும். அது வியக்கத்தக்க வகையில் இருக்கும். பெரும்பாலாக கருப்பு நிறம் உள்ள பாறைகள் எடுத்து தான் செய்தார்கள். தஞ்சாவூர் கோயில் எல்லாமே சிகப்பு நிறமாக இருக்கும். பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களில் அந்த பாறைகள் எல்லாம் வெள்ளையாகத்தான் இருக்கும். மகாபலிபுரம் சென்றால் சிகப்பு நிறத்தில் தான் அவர்கள் கட்டியிருப்பார்கள். இதெல்லாம் நமது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு பெருமைதான். இதை பதிவிடுவதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு, பெருமை உண்டு. காரணம், நான் சென்றிருக்கிறேன், இதையெல்லாம் நான் படமாக எடுத்திருக்கிறேன், என்னுடைய யூடியூப் சேனலில் வைத்திருக்கிறேன் என்பது தான். எனவே நண்பர்களே, கோயில் எப்படி கட்டப்பட்டது, எதற்காக, பிற்காலத்தில் அதை அவர்கள் வழிபடும் இடமாக மாறிவிட்டார்கள். வணிகத்திற்காக கோயில்கள் எல்லாம் மாற்றப்பட்டுள்ளது. இன்றளவும் நாம் பல கோயில்களுக்கு சென்றால்
ஒரு அர்ச்சகர் தான் முதன்மையாக அங்கே இருப்பார். யாரையும் உள்ளே விட மாட்டார். பணம் கொடுத்தால் சிறப்பு தரிசனம் கொடுப்பார். குறிப்பாக திருப்பதி கோயில், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சாமி கோயில், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனால்தான் முக்கியத்துவம். அர்ச்சகர் எதற்கு? கல்லை வைத்து அவர்கள் பூஜை செய்கிறார்கள். அந்த கல்லுக்கு அது கேட்குமா? காதில் கேட்குமா? என்ன மொழியில் பேசுவார்கள்? ஒரு காலத்தில் சமஸ்கிருதத்தில் அவர்கள் தெரிந்து வைத்ததை சொன்னார்கள். ஓம் சுக்லாம் பரதம் அது வர்த்தவம் என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். இது யாருக்குமே புரியாது, காதிலும் விழாது, என்னவென்றும் புரியாது. ஏதோ ஐயர் ஏதோ மந்திரம் சொல்கிறார் என்று நினைப்பார்கள். பிற்காலத்தில் தமிழக அரசு தமிழில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டணம் வாங்கினார்கள், அன்னதானம் கொடுத்தார்கள். இப்படித்தான் நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டது. எனவே நண்பர்களே, இதை காணக்கூடிய உங்களுக்கு என்னுடைய காணொளிகளை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாதியிலே விட்டு விடாதீர்கள். அருமையான தகவல்களைத்தான் உங்களுக்கு நான் தருகிறேன். சில கோயில்களின் படத்தை மட்டுமே நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரலாம். தகவல் தான், நான் பேசுகிறேன். எல்லா படத்தையும் என்னால் வைக்க முடியாது. கூடியவரை ஒரு 5 அல்லது அதற்கு மேற்பட்ட கோவில்களின் படங்களை, தூண்களை முக்கியமாக வைக்கிறேன். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஜவஹர் நகர். இது முக்கிய பிரதான சாலை தான். நடைபயிற்சிக்காக வந்தேன். இது தொடர்ந்து போகிறது.